வெளிநாடு யோகம் இந்த காலகட்டத்துல மேசராசி நேயர்களுக்கு இருக்கா சார்? அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு விரய சனியாக, ஒரு 7.5 சனியாக இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி மேச ராசிக்காரங்கள ஒரு லாக் பண்றார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில 12ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டம் அவங்க வெளிநாடு பயணம் போவதற்கான அற்புதமான காலகட்டம். முயற்சி எடுத்தாங்கன்னா கட்டாயமா சுய ஜாதகத்திலும் தசாபுத்தி நன்றாக இருந்தா, வெளிநாட்டுல போய் இவங்க போய் வேலை பார்க்கலாம். வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வரலாம், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, இல்லைங்க சார், எனக்கு இருக்கிற இடத்துல வேலையில நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒரு ப்ரொமோஷனோட நான் வெளியூர் போக நினைக்கேன், வெளிநாடு போக நினைக்கேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இப்போ அவங்க இந்த ஜூன் மாசத்துக்கு மேல அவங்களுடைய மேலதிகாரிகள் இவங்க பேச்சை கேட்பாங்க. பொறுமையா, நிதானமா கவனிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஏன்னா 10ஆம் இடத்த குரு பார்க்கறனால பதவி உயர்வோடு இடமாற்றம். இடமாற்றங்கிறது 12ஆம் இடம். 10ஆம் இடத்த ஆல்ரெடி பார்க்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு என்ன ஆகும்? பதவி உயர்வு என்பது கிடைக்கும். அதன் மூலமாக இவங்க வெளிநாடு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புலாம் அற்புதமா இருக்கு.